நம்முடைய அனுசரणाவால் நமக்கு வந்த பணப்பரிசை பார்த்தீங்கன்னா, வணக்கம் டிஎம்எஃப், நான் உங்கள் ஆசன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சமையல் காணொளி எதுவுமே வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உங்கள்கிட்ட உண்மையான விடயம் ஒன்று சொல்ல போகிறோம். அதாவது மிக முக்கியமான விடயம் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வாய்ஸ் ஆஃப் அனுசன் அண்ணாவால் ஒரு மிகப்பெரிய பணப்பரிசு வந்திருக்குது. அது சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இது சம்மந்தமாக நம்முடைய மக்களுக்கு தெரியப்படுத்தணுமென்றதுக்காக தான் நான் இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது சொல்கிறதுக்கு முன்னாடி, அதாவது சர்ப்ரைஸாக இருக்கட்டும், என்ன நடந்தது எப்படின்றது நான் கொஞ்சம் அங்கால போய் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே பார்த்து கொண்டிருப்பீங்க, வாய்ஸ் ஆஃப் அனுசன் அண்ணா ட்ராவல் அண்ட் டூரிசம் ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு சில மாதங்களாக போய்கொண்டிருக்கேனே, நல்லா பயணித்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ இந்த குறிப்பிட்ட நாளில் ஒரு சில ஆஃபர்களை கொடுத்து கொண்டிருக்கார். அதாவது மற்ற ட்ராவல்ஸை விட ஒரு கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் இவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாகனங்களை நீங்கள் அவர்கிட்ட கார், வேன் அப்படியான வாகனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அதிசொகுசு கார்கள் எல்லாம் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது என்ன சொல்ல வாரணுண்டா, நம்ம தெரியாதவங்கக்கிட்ட போய் ஒரு வாகனத்தை எடுக்கிறத விட, அதாவது நிறைய பேர் இவரை பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். இவரை யூடியூப்பில் நீங்கள் தொடர்ச்சி அவரை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவர் எப்படிப்பட்டவர் என்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம இவர்கிட்ட எடுக்கிறது கொஞ்சம் ஒரு பாதுகாப்பாக இருக்கும், நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஏற்கனவே ஒரு தடவை லண்டனில் இருந்து ஒரு அம்மாக்கள் இங்கே தங்கி குறிப்பிட்ட நாள் அவர்கிட்ட ட்ராவல்ஸ் மூலமாக பயணித்தவங்க இல்லை, அங்கே ஃபுல்லாக அவங்க சுற்றி பார்த்து போனவங்க. அதாவது அவங்களுடைய வெக்கேஷனை கொண்டாடிட்டு போயிருந்தவங்க. அப்போ அவங்க அங்கேருந்து வரக்குள்ளே இங்கே, அதாவது யாரையும் நம்பி வர மட்டும்தான் நம்பி வந்திருக்காங்க. அதாவது இவர் ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணி வச்சுருப்பார். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கேருந்து வாரமுண்டா, அங்கேருந்து புக் பண்ணி வாரமுண்டா, இப்போ வெளிநாடுகள்லேருந்து புக் பண்ணி வரோம். அப்போ நீங்கள் என்னென்ன பார்க்கணுமன்ற ப்ரோக்ராம் இவர் உங்களுக்கு காட்டுவார். நீங்கள் இன்றைக்கு வந்தீங்கன்னாம்மா, நீங்கள் இன்றைக்கு இங்கேருந்து இங்கே போவீங்க, அதுக்கப்புறம் அடுத்த போவீங்க, அதுக்கப்புறம் இதை பார்ப்பீங்க, அங்கே என்னென்ன விடயங்களை பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் எங்கே போவீங்க, இந்த ஹோட்டலில் தங்க போகிறீங்க என்று எல்லாமே அவர் ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பார். அப்போ நம்ம ஒரு படம் பார்க்குற மாதிரி முன்னுக்கு எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா, சரி நமக்கு ஓகே, இந்த பிளான் ஓகே, அப்படி இல்லைண்டா தம்பி இந்த பிளான் எங்களுக்கு சரி வரா, இது எடுங்க. அதாவது அந்த இதில் நாங்கள் நிற்கலை, அது எங்களுக்கு தங்கலை, இல்லை நாங்கள் வேறு இடத்த ஒரு பார்க்க போகிறோமோ அதை பார்த்துருக்கோம் அப்படின்றாலாம் உடனே சேஞ்ச் பண்ணி எல்லாம் முடிக்கக்கூடிய மாதிரி, அதாவது ஒரு பக்கா வச்சுருக்கார். ஒரு பக்கா இந்த கம்பெனி ட்ராவல் பண்ணி போய்கொண்டு இருக்குது. அப்போ இதை நம்மளும் தெரியப்படுத்துவோம்ன்றதுக்காக தான் நான் இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக சொல்லணும், நம்முடைய அனுசரणाவால் நமக்கு பணப்பரிசை பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான பணத்தொகை வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நாட்கள் நான் வீடியோ போட்டதை வச்சுக்கொண்டு ஒரு பயங்கர பணத்தொகை வந்திருக்கு. ஏன் இதை நான் இதில் சொல்கிறேன்னுண்டா, அதாவது நான் பெஸ்ட்டாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்க ஒரு அம்மாட்ட போவேன். அப்போ அவங்ககிட்ட போய் கேட்பேன், அம்மா ஒரு வீடியோ எடுக்கணும், உங்களை எடுத்து போடட்டாண்டு. அதாவது அவங்க அடிக்கடி என்னட்ட கேட்பாங்க. ஆனால் அந்த டைமில் எனக்கு டைம் கிடைக்காது. நான் நான் போயிடுவேன், வேலையாக போயிடுவேன். அதுக்கப்புறம் திருப்பி போய் கேட்குறேன். அதாவது அவங்க கேட்டாலும் நம்ம போய் திருப்பி கேட்பேன், நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும், உங்களை எடுக்கட்டாண்டு. ஏனெண்டா அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்ட அம்மா. அதாவது வீல் சேரில் தான் இருக்காங்க, இப்போயும் வீல் சேர்லாம் இருக்காங்க. அவங்க எந்த உதவியுமே அவங்களுக்கு கிடைக்கல. அதாவது முதலாவது வீடியோ போட்டேன், எந்த உதவியுமே கிடைக்கல. அப்போ என்ன செய்கிற, ஒன்றுமே செய்யலை. அதாவது என்னட்ட இருந்த பணத்தை நான் கொடுத்து உதவி செஞ்சுட்டு போயிட்டேன். அதாவது நான் இப்போ பெஸ்ட்டாக இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பித்த ஒரு ஹெல்ப்பிங் சம்மந்தமாக கொண்டு போவோம். அதாவது ஹெல்ப் பண்ணுவோம் மக்களுக்கு. அதாவது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி கொண்டு இருந்தவங்க. அப்போ நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோமே என்ற மாதிரி தான் இந்த யூடியூப் சேனலை நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அப்படியே மாறி போய் அப்படியே விளம்பரங்கள் அது இதெல்லாம் போய் இப்போ இந்த சமையல் காணொலிகள் அப்படின்ற மாதிரி போகுது. ஏனென்றால் நம்மளுடைய பாரம்பரிய சமையல்கள் எல்லாம் மருவி போகுது. அப்போ அதை நம்மளுடைய மக்களுக்கு தெரியப்படுத்துவோமேன்றதுக்காக தான் இப்போ நான் இந்த சமையல் சம்மந்தமாக கொண்டு போகிறேன். அடுத்த இன்னொரு நோக்கம் என்னென்னா, நம்ம வெளிநாடு போகிற வேலைகளும் கொஞ்சம் இருக்கிற வழியாக இந்த யூடியூப் சேனலை அப்படியே சித்தியாக அப்படியே ரன் பண்ணி போவாங்க. அதுக்கப்புறமா நமக்கு அப்புறமா இல்லை நம்ம அங்கே போயும் ஒரு சில வீடியோக்குள்ளே போடலாம் டைம் கிடைக்கிற நேரம் அப்படின்றதுக்காக அவங்களையும் சேர்த்துக்கொண்டு இந்த யூடியூப் சேனலில் இப்படியே பயணித்து
கொண்டிருக்கிறேன். அடுத்து நான் அதில் சொல்ல வந்தது என்னென்னா, அந்த அம்மாவுக்கு 2வது வீடியோவும் போய் போட்டேன். பாருங்கள், 2வது வீடியோ போட்டும் எந்த ஹெல்ப்புமே வந்து கிடைக்கல. அதாவது நம்மள்ட்ட இருந்திருந்தால் நம்ம கொடுத்துருப்போம். நம்மள்ட்ட இருக்கிறது வந்து ஒரு கம்மியான பணம். அந்த பணத்தை கொடுத்தும் அவங்களுக்கு காணாது. என்னடா வீல் சேரில் போகிற டேக்குள்ளே வீல் சேரில் தள்ளிட்டு போகிற அடுத்து வந்து ஒரு ஓலை குடிசை வீட்டெல்லாம் வந்து இருக்காங்க. அப்போ 2வது பணத்தையும் கொடுத்தேன். 2வது பணம் வந்து அவங்களுக்கு காணாது, போதாது. அப்போ யோசித்து பார்த்தேன், ஏதாவது எந்த ஹெல்ப்புமே கிடைக்குது இல்லை, என்னடாப்பா நம்மள்கிட்ட வந்துட்டாங்க, எந்த ஹெல்ப்பு நம்மளால் செய்ய முடியலைன்ற ஒரு கவலை. சரி பரவாயில்ல இருக்கட்டும்னுட்டு இன்னொரு யூடியூபர், அதாவது ஹெல்ப் பண்ணுற யூடியூபர்ஸ்ட்டு நான் போனேன். போய் கேட்டேன், அப்புறம் இப்படி ஒரு உதவி ஒன்று செய்யணும் கண்டிப்பாக. என்னென்னா நானும் வந்து முயற்சி செஞ்சேன். நான் எந்த ஒரு இதுவுமே வந்து கிடைக்கல. அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு உதவி ஒன்று செய்யணும் ப்ரோன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவர் சொல்லியிருந்தார், கண்டிப்பாக செய்வோம், உங்களுக்கு இல்லாததா கண்டிப்பாக செய்வோம்ன்ட்டு அவரும் வந்து ஒரு வீடியோ போட்டார். ஆனால் அதுலேயும் வந்து அந்த அம்மாவுக்கு எந்த உதவியுமே கிடைக்கல. அவர் போட்டும் கிடைக்கல. அப்போ அதுக்கப்புறம் யோசித்தேன், என்னடாப்பா, அதாவது நான் போட்டும் கிடைக்கல, அவர் போட்டும் கிடைக்கல. அப்போ நாங்கள் போடுற வீடியோகளில் பிரச்சனை. அதாவது அவர் வந்து ஹெல்ப்பிங் செஞ்சு கொண்டு அப்படி ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறவரும் வீடியோ போட்டு எந்த உதவியுமே கிடைக்கலண்டா அந்த அம்மாவுக்கு. உண்மையிலேயே அந்த அம்மாவில் பிரச்சனையா இல்லை நாங்கள் போட்ட வீடியோவால் பிரச்சனையாண்டா தெரியலை. அதாவது யாருமே வந்து உதவி செய்யலை அவங்களுக்கு. அவங்களுடைய அதிர்ஷ்டம் தான் அப்படியோ என்னோட தெரியலை. ஏன் இதை நான் சொல்ல வரணுண்டா, நான் வந்து போட்ட அந்த 3 நாளும் போட்ட வீடியோ, அனுசனாக்கு 3 நாளும் போட்ட வீடியோ இருக்குது தானே, அந்த 3 வீடியோலேயும் வந்த ஒரு இன்கமை நான் வந்து அந்த அம்மாவுக்கு கொடுப்போம். அந்த அம்மாவுக்கு என்னால் வந்து முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை பண்ணுவோம். அதாவது இவ்வளவு தான் கஷ்டப்பட்டும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கலையே, அப்போ நம்ம வந்து இந்த சப்போர்ட்டை பண்ணுவோம்ன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி பேசுகிறேன். அதை மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணுமன்றதுக்காக. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நிறைய பேர் ஆர்வமோடு இருப்பீங்க. நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். அப்போ நீங்கள் எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். அதாவது நிறைய பேர் என்னோட கோல் எடுத்து பேசுகிறோடையாக தான் நான் இந்த விடயத்தை வந்து சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. நிறைய பேர் கோல் எடுத்து கேட்குறீங்க, எப்படி ப்ரோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன், எவ்வளோ உங்களுக்கு மாதம் வருது, ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அப்போ கண்டிப்பாக உண்மையிலேயே யூடியூப் சேனலை பொறுத்தவரையில், அதாவது வியூவர்ஸை பொறுத்து, அதாவது நம்முடைய திறமைகளை வச்சுக்கொண்டு நம்மளுடைய ஏர்னிங்கை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது மக்களுக்கு என்ன தேவையோ, அதாவது நம்முடைய மக்கள், அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன தேவையோ அதை நம்ம வந்து கொடுக்கணும். அது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அவங்களுடைய தேவைகளுக்காகத்தான் யூடியூப்பில் வீடியோ பார்ப்பாங்க. அதாவது அவங்களுக்கு இதை பார்த்தா பிரயோஜனமாக இருக்கும், இதை பார்த்தா நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது பைக் வீடியோ போடுறான், ஆனால் அந்த பைக் வீடியோ பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏதாவது பைக் வாங்கலாம். அதே போல் தோட்டம் சம்மந்தமாக போடுறான்னா அந்த தோட்டத்தை பார்த்தோம்னா அதில் வந்து நம்ம வந்து ஏதாவது தோட்டங்கள் செய்யலாம். அப்படின்ற மக்களுக்கு எது வந்து பயனுள்ளதாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து போடலாம் அப்லோட் பண்ணுற நேரம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், அதாவது ஒரு நல்ல இன்கம் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கும். அப்போ எப்படி ப்ரோ இந்த இன்கம் எல்லாம் வருதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே அந்த விளம்பரங்கள் யூடியூப்புக்கு கொடுப்பாங்க. அதாவது யூடியூப்புக்கு முன்னுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் எல்லாம் வரும். அந்த விளம்பரங்கள் மூலமாக வந்து நம்ம வந்து அந்த பணங்களை வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அதுவும் நம்மளுடைய ஏடிஎம்முக்கு வந்து வரும். அதாவது தெரியாதவங்களுக்கு சொல்கிறோம், நிறைய பேருக்கு, அதாவது 199% மக்களுக்கு வந்து இப்போ இதை பற்றி வந்து தெரியும். நான் வந்து ஒரு சிலர் கோல் எடுத்து கேட்காங்கன்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன், மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்? அதாவது சிம்பிள் வேலை. அதாவது தனியாக ஒரு இமெயில் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அதில் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாம் வந்து ஆன் பண்ணி வைங்க. ஏனெண்டா யாரும் வந்து இமெயிலுக்குள்ளே போனாலோ அதில் இமெயிலை தூக்குறதுக்கு முயற்சி செஞ்சாலோ நமக்கு வந்து ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். அதாவது மிகப்பெரிய பெரிய ஹேக்கர்லாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அது சும்மா ஒரு சின்ன சப்போர்ட்டுக்கு தான் அதெல்லாம். அதாவது ஒரு ஜாப் ஃபுல்லாக வேலை செய்கிறீங்கன்றக்குள்ள அதை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக ஒரு சின்ன சப்போர்ட்டுக்கு. அடுத்ததாக வந்து அதிலே அந்த நீங்கள் ஓப்பன் பண்ண இமெயிலே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அதோட அதாவது உங்களுடைய யூடியூப்போட நேம், அடுத்த லோகோ அதெல்லாம் வந்து செஞ்சுட்டு நீங்கள் ப்ரோ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஒன்று இருக்குது. அந்த யூடியூப் ஸ்டுடியோ வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அதில் வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி ப்ரோ மோனிட்டேஷன் ஆகுறன்றது வந்து. முதலாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 2வது வந்து 4000 மனத்தியாலங்கள், 3வது வந்து 10 மில்லியன் வியூவர்ஸ், அதாவது ஷார்ட் வியூவர்ஸ், அதாவது ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் போடுவீங்கன்னே. அப்போ அவங்க வந்து இதில் வந்து 2 விடயம் இருக்குது. என்னென்று பார்த்துக்கலாம், நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது 1000 சப்ஸ்கிரைபர்ன்றது வந்து ஷார்ட் வீடியோஸ் போடுறாங்களும் எடுக்கணும், அதே போல் லாங் வீடியோக்கள் போடுறாங்களும் எடுக்கணும். 1000 சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக வேணும்.
அடுத்ததான விடயம் என்னென்னா இந்த ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று நம்ம லாங் வீடியோ போட்டு 4000 பூச்சி வச்சு நம்மளால் நிரப்ப முடியுமெண்டா அதை நிரப்பிக்கொள்ளலாம். இல்லை நம்ம வந்து ஷார்ட் வீடியோஸ் போட்டு அந்த 10 மில்லியன் நம்ம வந்து நிரப்ப முடியுமெண்டா அந்த 10 மில்லியன் வியூவர்ஸை ரெண்டே வந்து நிரப்பிக்கொள்ளலாம். அது இது ரெண்டில் வந்து ஏதாவது ஒன்றை நீங்கள் வந்து தேர்ந்தெடுங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் ஆகிட்டேன்டா பூச்சி வாஷ் அல்லது ஷார்ட் வியூவர்ஸ், அப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் ஆகிட்டேன்டா உங்களுக்கு வந்து மோனிட்டேஷன் வந்து ஒன்றா ஆகிடும். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் அப்படி நிறைய ப்ராசஸ் எல்லாம் வந்து தானே அப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கொண்டு வரலாம். அது வந்து ஓர்டர்லேயே நம்ம வந்து செஞ்சு கொண்டு வரலாம். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனல் மூலமாக வந்து பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும். சரியா? இது நான் சொன்ன காரணம், அதாவது மற்றவங்க யாருமே கோவிக்க வேணாம், பெரிய பிஸ்தா இவர் வந்து இதெல்லாம் வந்து சொல்லி கொண்டிருக்காருன்ட்டு. அதாவது நிறைய பேர் என்னட்ட நிறைய உறவுகள் வந்து கேட்குற வடிவாக தான் நான் வந்து இதை சொன்னேன்னா, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதாவது பிரியோசனமாக உள்ள உறவுகள் வந்து பயன்படுத்திக் கொள்ளட்டும். சரியா? ஓகே டிஎம்எஃப். இனி வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலம், அதாவது லண்டன், கனடா, அப்படியே யூரோப் கண்ட்ரிகள் எல்லாம் வந்து குளிர்காலம். உண்மையிலே பாதுகாப்பாக இருங்க எல்லாருமே. அதாவது வயசில் சின்னவன் தான், என்னடாப்பா நீ பெரிய கதையெல்லாம் சொல்கிறான்னு நினைக்க வேண்டாம். வயசில் சின்னவன் தான் உண்மையிலே. இப்போ கிட்டத்தட்ட அதாவது நம்மளுடைய சொந்தக்காராக்கள், அதாவது சப்ஸ்கிரைபர் ரெண்டாலே சொந்தக்காராக்கள் தான். அதாவது நம்மளை வந்து ஒரு உறவாக நினைச்சு தான் நீ சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம ஒரு உறவாக நினைக்கத்தான் வேணும். அப்போ அவர் வந்து ஒரு அண்ணா இஞ்சாலேருந்து ஆங்காசேட்டுக்கு ரோட்டை வந்து மாறக்குள்ளே என்னடா பஸ் வந்து தெரியலை, அதாவது பனி பெய்தாமல் இப்போ வந்து பனி காலமானு சொன்னார். அப்போ பஸ் வந்து தெரியலையா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் உண்டாகி கை வந்து அடிபட்டு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னுண்டா, உண்மையிலே இனி நீங்கள் அங்கே பயணிக்கிற நீங்கள் அவதானமாக பயணிங்க. உண்மையிலேயே பார்த்து பாதுகாப்பாக இருங்க. அதே போல் நம்மளுடைய அரபு நாடுகளில் எல்லாம் வேலை செய்கிற மக்கள், நம்மளுடைய அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி அப்படி எல்லா உறவுகளுமே உண்மையிலேயே பாதுகாப்பாக இருங்க. ஏனெண்டா ஒரு தொழிலுக்காக நீங்கள் நம்மளுடைய நாடை விட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறீங்க. அப்போ உண்மையிலே நீங்களும் வந்து பாதுகாப்பாக இருங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். இன்னொரு வீடியோ, ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக வந்து நான் எடுக்கிறேன். அடுத்த ஒரு பயங்கரமான சமையல் காணொலியில் வந்து சந்திப்போம். பாய் பாய்.